இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அன்னைக்கு இவங்களை வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களுக்கு வந்து இவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பாருங்க. ஏன்னா நிறைய நபர்கள் வந்து எதிர்பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணீர், நல்ல உணவு, நல்ல ஒரு ஆட்சி முறை அது இருந்தாலே போதும் தான் சொல்லிட்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் வந்து மதவாத அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக என்ற திராவிட ஒரு ஆட்சியே வரணும்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளுக்கு வந்து மாறி மாறி வந்து தமிழ் தேசியத்தை கூட வந்து அவங்க எதிர்த்துட்டு வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியம் என்ற சீமான் வந்து எவ்வளவோ பேசுறாரு. அவரை கூட வந்து பேசக்கூடிய முறை நல்லா இருக்கு. பட் வந்து அவர் செயல்பாட்டில் இருப்பாரா இல்லைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து வாக்களிக்காம என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு வந்து மாறி மாறி வாக்களிக்கிறாங்க. திராவிட கட்சிகளும் அதே மாதிரி நல்லது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தவறு வந்து செஞ்சிடறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஞானசேகரன் என்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக பிரமுகர் என்று சொல்றாங்க. ஏன்னா திமுக வந்து அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. அதை வந்து மறுத்திருக்காங்க. பட் வந்து மறுக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர்